everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கர்ட்ல செகண்ட் டைப் தான் பார்க்க போறோம். So இதுல உங்களுக்கு பாக்ஸ் pleated skirt தான் வரும். So இந்த பாக்ஸ் pleated skirtல உங்களுக்கு 3 டைப்ஸ் வரும். First one single box pleated skirt, second one double box pleated skirt, இன்னொன்னு inverted box pleated skirt. இந்த 3 டைப்ஸ் வரும். So first நம்ம பார்க்க போறது single box pleated skirt தான். ஸோ இதில் எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி அதாவது வெறும் வெயிஸ்ட் ரவுண்டை வச்சு எப்படி நமக்கு தேவையான ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ப்ளீட்ஸும் நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஸ்கர்ட்டை எந்த இடத்துல போடுவீங்களோ அந்த இடத்த மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் அண்ட் டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் இந்த ரெண்டுமே இருக்கா? ஸோ இஃப் சப்போஸ் சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் யாருக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோயர் பாடி, அதாவது உங்களோட கஸ்டமருக்கு லோயர் பாடி கொஞ்சம் திக்காக கொஞ்சம் வைடராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சரை காட்டும். ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி கால்குலேட் இதுக்கு எப்படி நம்ம ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டாக இருக்கும்போது இன்டூ 3 கொடுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ இதுதான் ஃபேப்ரிக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 3 பாக்ஸஸை வச்சு நீங்கள் இந்த பாக்ஸ் ப்ளீட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் அதுக்கு எடுக்கக்கூடியது அந்த 3 பாக்ஸஸ் தானே எடுப்போம். ஸோ அதனால் 3 பாக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டூ 3 கொடுக்கும் போது 32, இன்டூ 3 கொடுக்கும் போது உங்களுக்கு 96 வருமா? ஸோ ப்ளஸ் 2 அதுக்கு சீம் அலவன்ஸ். அது எதுக்குன்னா அந்த நீங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சது போக அந்த 2 பக்கத்தோட ரா எட்ஜஸையும் ஜாயின் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸ். ஸோ அது இந்த பக்கம் ஒரு இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு இன்ச்சும் சேர்ந்து 2 இன்ச்சஸாக சீம் அலவன்ஸ் நீங்கள் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போத் எட்ஜஸ்லேயுமே நீங்கள் 1 இன்ச் விடுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த பாக்ஸ் ப்ளீட் மேக் பண்ணுறதுக்கு, அதாவது சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 98 இன்ச்சஸ் தேவைப்படும். உங்களுக்கு அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவைட் பை 40 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு மீட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் ப்ளீட் நீங்கள் வைப்பீங்க இல்லையா? ஸோ அது பாக்ஸ் ப்ளீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். பட் அதில் இன்ச்சஸ் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாக்ஸ் வைப்போம்ல, ஸோ அது ஒரு 1 இன்ச் வைக்கலாம், 2 இன்ச் வைக்கலாம், இல்லை 3 இன்ச் வைக்கலாம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் உங்களோட வெயிஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ளீட்டோட விட்த் இருக்குல்ல, ஸோ அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ஸோ உங்களோட வெயிஸ்ட் ரவுண்ட் இஃப் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 32 அப்படின்னா டிவைட் பை 10 ப்ளீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 3.2 கிடைக்கும். அப்போது ஒரு பாக்ஸோட இன்ச்சஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.2 எடுக்கணும். ஸோ அப்போ ஃபேப்ரிக்கில் என்ன பண்ணுவோம், இந்த மார்ஜின் அதாவது இந்த ரா எட்ஜஸை 2 பக்கமும் விட்டுட்டு இப்போது ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் 3.2 இன்ச்சஸ் 3.2 இன்ச்சஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். நைஃப் ப்ளீட் மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் ப்ளீட்டட் இன்டேக் தேவைப்படாது. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் தான். ஸோ அதுவும் உங்களோட அந்த வெயிஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்றாப்புல அந்த ப்ளீட்டோட சைஸ் நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ அதை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு போதுமானது இந்த ப்ளீட் மேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஃபேப்ரிக்கில் மெஷர் பண்ணி எடுத்து மார்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.2 இன்ச்சஸ் தான் எடுக்கணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் 3.2 இன்ச்சஸ் வச்சு எடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்ட்போர்டு அல்லது ஏதாவது ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் 3.2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் ரா எட்ஜஸ் விட்டுட்டு அப்படியே 3.2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இதில் இப்போ இந்த 3 பாக்ஸ் இருக்குன்னா இதில் சென்டர் பாக்ஸ் என்ன வரும், செகண்ட் பாக்ஸ் தானே வரும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாக்ஸை இங்கிட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் இதை இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும், இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் ரெண்டும் ஆரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுவும் உள்ளே போகும், இதுவும் உள்ளே போகும். ஸோ இந்த சென்டர் பார்ட் மட்டும் உங்களுக்கு பாக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இதை ஃபேப்ரிக்கில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ரா எட்ஜஸ், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் என்ன வருதோ ஸோ அதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டருக்கு வந்து உங்களுக்கு 3 பாக்ஸ் ஒன்ஸ்க்கு தானே நீங்கள் வந்து சென்டர் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸ்க்கு எடுக்கும் போது 2 தான் உங்களுக்கு சென்டராக வரும்ல. ஸோ இதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை அடியில் இப்படி ஒரு 1/2 inch, அதாவது இந்த இடத்துல இப்படி பாதியாக அப்படி ஃபோல்ட் ஆகுற மாதிரி வரும். பார்க்குறீங்களா? இப்படி பாதியாக ஃபோல்ட் ஆகி இந்த லைனில் வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஒரு 1/2 inch இருக்குமா? ஸோ அகெயின் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த செகண்ட் லைனில் உள்ளதை இந்த தேர்ட் லைனில் கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த செகண்ட் லைனில் ஸ்டார்டிங் லைனில் உள்ளதை ஃபர்ஸ்ட் லைனில் கொண்டு போகணுமா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 inch கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். தெரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் பின்னாது இல்லை சேஃப்டி பின்னாது கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணி பின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி ப்ளீட்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டாக இந்த 3 பாக்ஸில் எது சென்டர் பார்ட் வரும்? 5 தானே. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து, ஏன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இது இப்போ ஒரு 1 inch எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு 1/2 inch, இந்த பக்கம் ஒரு 1/2 inch, மொத்தமாக ஒரு 1 inch கீழே அடியில் போய் உங்களுக்கு மேலே வந்து இப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனை இங்கே 4ல் கொண்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த லைனை இங்கே 6ல் கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா? கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நம்ம இந்த பாக்ஸ் ப்ளீட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். அகைன் நான் இதையுமே இந்த ப்ளீட்டையுமே நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ளீட் வைக்கும்போது இப்படி பின் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு கழண்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேப்ரிக்கை அப்பப்போ கொஞ்சம் அயன் கூட பண்ணி வச்சுக்கோங்க, தப்பில்லை. பட் ப்ளீட் கரெக்டாக மேக்